கர்த்தரால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் பேர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை பிறக்கலை. இப்போ ஆபிரகாமுக்கு வயசு 100 தாண்டிடுச்சு. ஆனால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன் அப்படின்னும் அவங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். இப்போ அந்த வாக்கு நிறைவேற நேரம் வந்துடுச்சு. சாராள் கர்ப்பமாகறாங்க. சாராளுக்கு ஒரே சந்தோஷம். பல வருஷ கனவு ஆசை நிறைவேறுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரே கொண்டாட்டம் தான். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. இந்த குழந்தை தான் நம்ம கதையின் நாயகன் ஈசாக்கு. 8வது நாளில் ஈசாக்குக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க. சில வருஷங்கள் போகுது. ஈசாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஈசாக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமே, நீ உன்னோட ஒரே பையன் ஈசாக்க எனக்கு பலி கொடுக்கணும். நீ அவனை கூட்டிட்டு மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில் எனக்காக தகன பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா சொன்னது கர்த்தர். அவரோட வார்த்தையை ஆபிரகாம் வாழ்க்கையில் மீறினதே கிடையாது. ஆனால் அவரோட ஆள் மனசில் இவ்வளோ வருஷங்கள் தவமாக இருந்து பிறந்த பிள்ளைய நம்ம கையாலேயே பலி கொடுக்க போகிறோமே அப்படின்னு தூங்கி இருக்க மாட்டார், சாப்பிட்டு இருக்க மாட்டார். சாராள்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்ன அனுப்புவாங்களா? ஒரு போரே வெடிக்குமே. அவரோட தனிமையில் நரக வேதனையை யாருக்கும் சொல்லாமல் மனசுக்குள்ளே அனுபவிச்சார். அடுத்த நாள் காலையிலே ஆபிரகாம் எழுந்திரிச்சு ஈசாக்கை தயார் செய்கிறார். 2 வேலைக்காரங்களையும் கழுதையும் கூட கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. சாராள் கிட்ட கர்த்தருக்கு பலி கொடுக்க போயிட்டு வரமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வழியில் அந்த மலையை ஆபிரகாம் தூரத்துல இருந்து பார்க்குறாரு. அங்கேயே நின்றுட்டாரு. வேலைக்காரங்க பின்னாடி வராங்க. அவங்க பக்கமாக திரும்பி, நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு பலி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு தலையில் கொண்டு வந்த விறகு கட்டையை தூக்கி வச்சுட்டு கத்தியை அவர் கையில் வச்சுக்கிட்டு அப்பாவும் பையனும் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. பையன் கேட்குறான், அப்பா நாம் மட்டும் போகிறோமே, பலி கொடுக்க ஆடு எங்கப்பா? அதுக்கு ஈசாக்கு, கர்த்தர் அதை பார்த்துப்பாரு, வா போகலாம். பலிபீடம் தயாராகிடுச்சு. ஆபிரகாம் பலிபீடத்தை ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. ஈசாக்கு, வா இங்கன்னு கூப்பிட்டாரு. என்னப்பா? கிட்ட வந்ததும் ஈசாக்கு பலிபீடத்து மேலே படுக்க வச்சு கையையும் காலையும் கயிறால் இறுக்கமாக கட்டுறாரு. பலி கொடுக்க எல்லாம் ரெடி. ஆனால் ஆபிரகாம் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பாரு நம்மால் உணர முடியும். இருந்தாலும் அவருடைய தெய்வ பயமும் விசுவாசமும் ஜெயிக்குது. பையன் ஈசாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம பயத்தில் அழுதுட்டு இருக்கான். ஆபிரகாம் துக்கத்தை மனசுக்குள்ளேயே ஒரு ஓரமாக புதைச்சிட்டு கத்தியை மேலே வானத்தை பார்த்த மாதிரி தூக்குறாரு. உடனே ஒரு சத்தம் வானத்திலிருந்து இடி முழக்கம் போல, ஆபிரகாமே, நீ தவமாக இருந்து உனக்கு கிடைச்சவன், உன்னோட பாசத்துக்குரியவன், உன்னோட ஒரே பையனை பார்க்காம எனக்காக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பலி கொடுக்க தயாராயிட்டேன். இதுக்காக உன்னை கண்டிப்பாக ஆசீர்வதிச்சு உன்னோட சந்ததி எண்ண முடியாத அளவுக்கு பெருகும். உன்னோட சந்ததிகள் அவங்களோட எதிரிகளோட வாசல்களை சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க. உன்னோட சந்ததி வழியாதான் பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு கர்த்தருடைய தூதன் சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம். வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் சந்ததி பெருகும் சொன்னதுக்காக மட்டும் இல்லை, சாக போன பிள்ளை மீண்டுட்டான்னு ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஈசாக்குக்கு அன்னையிலிருந்து அப்பாவை பார்த்தாலே ஒரு பயம் வந்திருக்கும். அங்கே இருந்த ஒரு புதரில் ஒரு ஆடு மாட்டிக்கிட்டு இருந்தது. ஆபிரகாம் அதை பார்த்துட்டு அந்த ஆடு இழுத்துட்டு வந்து பலி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறார். அப்படின்னா மலைகளில் கர்த்தர் பார்த்துக்குவார்ன்றது அர்த்தம்.
இரண்டாம் முறை வானத்திலிருந்து மறுபடியும் ஒரு சத்தம் வந்தது. கர்த்தருடைய தூதன் மறுபடியும் முன் சொன்ன அதே வார்த்தைகளை மறுபடியும் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்பாவும் பையனும் வேலைக்காரங்களும் வீட்டுக்கு திரும்ப சந்தோஷமாக போகிறாங்க. சில வருஷங்களுக்கு பின் சாராள் தன்னோட 127வது வயசில் மரணம் அடைகிறாங்க. ஆபிரகாம் மிகவும் மனம் உடைஞ்சு போகிறாரு, புலம்பி அழுறாரு. ஆபிரகாம் கிளம்பி போய் ஏத்துவோட வாரிசுகளை பார்க்குறாரு. அவங்க தான் அங்கே முக்கியமானவங்க. அங்கே சாராளோட அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட பேசி நிலம் வாங்க போயிருக்காரு. அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் ஆபிரகாம் நிலமும் குகையும் சேர்த்து 400 சேக்கல் வெள்ளிக்கு வாங்கி அந்த குகையில் அடக்கம் பண்ணுறார். இப்படி தான் அந்த தேசத்தில் ஆபிரகாமோட முதல் சொந்த நிலம் வாங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஆடு மாடு ஒட்டகம் பொன் வெள்ளி அப்படின்னு எல்லா சொத்துக்கள் இருந்தாலும் ஊராக சுற்றிக்கிட்டு தான் இருந்தார். பட் இப்போ ஆபிரகாமோட சொந்த நிலம் சோகாருடைய மகன் எப்ரோன் கிட்ட வந்து வாங்கப்பட்டு ஆபிரகாமுக்கு சொந்தமாச்சு. சில வருஷங்கள் போச்சு. ஆபிரகாம் இன்னும் வயது முதிர்ந்தவர் ஆனார். ஆனால் ஈசாக்கு அவரோட அம்மா சாராள் இறந்த துக்கத்திலிருந்து இன்னும் வெளியில் வரவே இல்லை. ஈசாக்கு ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். சரியாக சாப்பிடலை, சரியாக தூங்கலை, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருந்ததை ஆபிரகாம் கவனிக்கிறாரு. என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அதிகாரியாக ஒருத்தர் இருந்தார். அவர் வயசில் மூத்தவரும் கூட. அவரை கூப்பிட்டு, நீ என் கால் தொட மேலே கையை வச்சு நான் சொல்கிறத செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீ இந்த கானான் தேசத்தில் ஈசாக்குக்கு பொண்ணு எடுக்காமல் என்னோட சொந்த ஊருக்கு போய் என்னோட சொந்தத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கூட்டிக்கிட்டு வரணும். அதுக்கு அந்த அதிகாரி, சரி, ஆனால் உங்கள் சொந்தக்கார பொண்ணு இங்கே வர முடியாதுன்னு சொன்னால் ஈசாக்கை நான் உங்கள் சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்குறாரு. நீ அப்படி மட்டும் எப்பவும் செஞ்சிடாது. நீ போய் பொண்ணு பாரு, கிடைச்சா கூட்டிக்கிட்டு வந்துடு. இல்லை பொண்ணு ஊருக்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னா அப்போ நீ விற்று. அப்போ உனக்கு இந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஈசாக்கை திரும்பி என்னோட சொந்த பூமிக்கு கூட்டிகிட்டு போகாத. அவர் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஈசாக்கு தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அவர் பேசி முடிச்சது வந்ததுக்கப்புறம், மாமா என்ன அப்பா கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க? அவர் சொல்கிறாரு, உனக்கு பொண்ணு பார்க்க உன்னோட சொந்த ஊருக்கு போகிறேன். நானும் வரணுமா? இல்லை 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 வேணாம். உன்னை எப்போவும் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போக வேணான்னு அவர் எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. அப்பா ஏன் அப்படி சொன்னார்? அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. சரி மாமா, கர்த்தர் கட்டளைக்கு நானும் கீழ்ப்படுகிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. அவர் விடியற் காலையிலே எந்திரிச்சு 10 ஒட்டகங்களையும் அதை ஓட்டிட்டு வரவும் உதவிக்கும் வேலையாட்களையும் அந்த ஒட்டகங்கள் மேலே விலையுயர்ந்த பொருட்கள், நகைகள், பொண்ணுக்கு கொடுக்க சில நகைகள், விலையுயர்ந்த ஆடைகள், வழியில் சாப்பிட எல்லாருக்கும் உணவு, இன்னும் தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. மெசபொத்தாமியா பட்டணத்தை வந்து சேர்றாங்க. மெசபொத்தாமியா பட்டணத்தில் நாகூருடைய ஊருக்கு வெளியில் ஒரு கிணத்தை பார்க்குறாரு. உடனே கீழே இறங்கி, என் முதலாளி ஆபிரகாமோட தேவனே, நீங்கள் என்னோட வேலையை வெற்றியாக முடிச்சு தரணும். இப்போ நான் இந்த கிணத்துக்கிட்ட நிற்கிறேன். இது பெண்கள் தண்ணி முல்ல கிணத்துக்கிட்ட வர நேரம். நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுமான்னு கேட்கும்போது, யார் என்கிட்ட குடிங்க, அப்படியே உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணி குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் தேவன் ஈசாக்குக்காக தெரிந்து கொண்ட பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. சில பேர் வந்து தண்ணி கிணத்துல இறங்கி கொண்டுக்கிட்டு போகிறாங்க. அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வராங்க. பார்க்க ரொம்பவே அழகாக அம்சமாக இருக்காங்க.
கிணத்துல இறங்கி தண்ணி ரொப்பிட்டு மேலே வர வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேலே வந்ததும் எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இந்தாங்க தாராளமாக குடிங்க, உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் தண்ணி கீழே நிரப்பிட்டு வந்து ஒட்டகங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஒட்டகங்களும் தண்ணி குடிச்சு முடிச்சிருச்சு. இப்போ தங்க கம்மலையும் கனமான 2 தங்க காப்புகளையும் அவர் கொடுக்குறாரு. நீ யாரோட பொண்ணு? உங்கள் அப்பா வீட்டில் இரவு தங்கறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பேர் ரெபேக்கா, நான் நாகோரோட பேத்தி, எங்கள் அப்பா பேர் பெத்துவேல்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் உங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் இருக்குது, உங்கள் ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் இருக்குது, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கேயே தலையை குனிஞ்சி, என்னோட வேலையை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்தது தேவனுக்கு ஸ்தோத்திரம், பொண்ணு பார்க்க வந்த ஆனால் என்னோட முதலாளியுடைய தம்பி பொண்ணையே காமிச்சிட்டீங்களேன்னு வானத்துக்கு நேராக கைகளை விரித்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறார். இப்படி அவர் சொன்னதை கேட்டு ரெபேக்கா ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு ஓடி அவங்க அம்மா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரெபேக்காவோட அண்ணன் லாபான் ரெபேக்கா காதிலையும் கையிலையும் போட்டிருந்த நகைகளையும் அவர் சொன்னதாக சொல்லிட்டு இருந்த வார்த்தைகளையும் கவனிச்சுட்டு கிணத்துக்கிட்ட ஓடுறாரு. வழியில் அவங்கள பார்த்துட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. வாங்க உள்ள போய் பேசிக்கலாம், உங்களுக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு தீவனமும் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாரு. அவர் சாப்பிட அவருக்கு முன்னாடி உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் அவர், நான் வந்த வேலை முடியாமல் சாப்பிட மாட்டேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பெத்துவேல்கிட்டையும் லாபான்கிட்டையும் ஈசாக்கு பிறந்ததில் இருந்து இப்போ ஆபிரகாமுக்கு அவர் செஞ்சு கொடுத்துட்டு வந்த சத்தியம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறார். என் முதலாளி ஆபிரகாமுக்கு வெள்ளி, பொண்ணு, ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதைகள் இது எல்லாத்தையும் பார்த்துக்க வேலை செய்கிறவங்க சகல விதத்திலையும் ஒரு ராஜா மாதிரி இருக்காரு. அவரோட மகனுக்கு தான் உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, இல்லைனா வேற பொண்ணை பார்க்க கிளம்புறேன்னு சொல்கிறார். பெத்துவேல் சொல்கிறாரு, இது கர்த்தருடைய சித்தம், இதில் நாம் நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோ என்னோட பொண்ணு ரெபேக்காள், நீங்கள் தாராளமாக ஈசாக்குக்கு மனைவியா என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம், இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஆபிரகாமோட ஊழியர் அங்கேயே கர்த்தரை வணங்குறாரு. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் அருமையான ஆடைகளையும் ரெபேக்காவுக்கு கொடுக்கிறார். லாபானுக்கும் அவரோட அம்மாக்கும் சில விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுக்கிறார். அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. காலையில் எந்திரிச்சதும் பெத்துவேல் கிட்ட, நாங்கள் கிளம்பணும், என்னோட முதலாளி கிட்ட போகணும், எங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறார். லாபான், அது எப்படி இப்போவே கிளம்புறீங்க, ஒரு 10 நாளாச்சும் ரெபேக்கா எங்கள் கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் என்னோட பயணத்தை ஆசீர்வச்சிருக்காரு, நீங்கள் அதுக்கு தடையாக இருக்காதீங்க, அனுப்புங்க, கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறார். பெத்துவேல் சொல்கிறார், அதுக்கு இருங்க, ரெபேக்கா கிட்டே கேட்டுடுவோம், அவள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். ரெபேக்கா, இவர் கூட போறியா அப்படின்னு ரெபேக்காவை பார்த்து லாபான் கேட்குறாரு. அதுக்கு ரெபேக்கா சொல்கிறாங்க, நான் போகிறேன். ரெபேக்கா கூட அவங்க தோழியையும் பாட்டியையும் கூட அனுப்புகிறாங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன்னோட சந்ததி எதிரிகளோட வாசலை வென்றிடுவாங்கன்னு ஆசீர்வதிச்சு எல்லாரையும் நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. பயணம் முடியும் நேரம் வந்துருச்சு. ஒட்டகத்தில் ஒரு வழியாக தென் தேசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு பார்க்குறப்போ ஒட்டகங்கள் வருது. ரெபேக்கா தூரத்தில் அவர்கிட்ட, நமக்கு எதிராக வர்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தான் என்னோட முதலாளி ஈசாக்கு, அவருக்கு தான் நீங்கள் மனைவியாக போகிறீங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறார். உடனே ரெபேக்கா ஒட்டகத்து மேலே இருந்து கீழே இறங்கி தலைக்கு முக்காடு போட்டுக்கிறாங்க.
அவர் ஈசாக்கு கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. ஈசாக்கு ரெபேக்காவை தன்னோட அம்மாவோட கூடாரத்துக்கு கூட்டிட்டு போய் பேசுறாரு. அப்புறம் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. ரெபேக்கா கல்யாணம் பண்ணப்புறம் அம்மா இல்லாத துக்கத்தை ஈசாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறாரு. ஆபிரகாம் கட்டில் மேலே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு சிந்தனை வருது. நாம் இறந்தப்புறம் ஈசாக்குக்கு நம்மளோட மறுமனையாட்டி பசங்களால் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யறதுன்னு, அந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வெகுமதிகளை கொடுத்து கிழக்கு பக்கமாக போங்கன்னு அனுப்பிடுறாரு. ஈசாக்குக்கோ தனக்கு இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாரு. சில வருஷங்கள் கழித்து ஆபிரகாம் தன்னுடைய 175வது வயதில் மரணம் அடைகிறாரு. ஈசாக்கும் இஸ்மாயிலும் சேர்ந்து சாராளுக்கு பக்கத்தில் அதே குகையில் ஆபிரகாம் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த துக்கத்துக்கு அப்புறம்தான் ஈசாக்கு பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுறாரு. ஈசாக்குக்கும் ரெபேக்காக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலை. ஏறக்குறைய 20 வருஷங்கள். ஈசாக்கு கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ரெபேக்கா கர்ப்பம் ஆகுறாங்க. அதுவும் ரெபேக்காக்கு 2 குழந்தை பிறகுது. ஆனால் அதுக்காக ஈசாக்கு 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார். ரெபேக்காவோட வயத்தில் 2 குழந்தைகளையும் ஒரே சண்டை உதச்சிக்கிட்டே இருக்காங்க. ரெபேக்கா பயந்துட்டாங்க. இப்போவே எப்படின்னா பிறந்தப்புறம் என்ன ஆகும்னு போய் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வயிற்றில் 2 ஜாதிகள் உண்டாகி இருக்குது. 2 ஜாதிகள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை விட பலத்துவங்களாக இருப்பாங்க. ஆனால் பெரியவன் சின்னவனை சேவிப்பான்னு சொல்கிறார். குழந்தை பிறக்குது. கர்த்தர் சொன்ன மாதிரியே 2 குழந்தைங்க. முதல் குழந்தை சிவப்பு நிறமும் உடம்பு முழுக்க முடியோடவும் பிறக்குது. அவனுக்கு ஏசான்னு பேர் வைக்கிறாங்க. 2வது குழந்தை அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில் வரான். அவன் தான் யாக்கோபு. சில காலம் போகுது. ஏசாவும் யாக்கோபும் வளர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒன்றா தான் விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ ஏசாக்கு வேட்டையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பவும் காட்டில் தான் இருப்பான். காட்டுக்கு போவான், மிருகங்களை தேடுவான், குறி வைப்பான், தட்டி தூக்கிட்டு வந்துடுவான். வில் விடுற வித்தையில் ஏசா பயங்கர திறமசாலியானான். வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு அப்பா ஈசாக்குக்கு கொடுப்பான். ஈசாக்கும் விதவிதமாக சாப்பிடவும் சுவையான உணவுகளை சுவைக்கவும் ஏசாவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனால் யாக்கோபு அப்படியே தலைக்கீழா வீட்டிலேயே தான் இருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல குணம் உள்ளவன். அம்மாவோட சமையலுக்கு உதவுவான், வீட்டு வேலைகளை செய்வான். அதனால அம்மா ரெபேக்காவுக்கு யாக்கோபு தான் பிடிக்கும். ஒரு நாள் காட்டில் வேட்டைக்கு காத்திருந்து ஏசாவுக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப களைப்பாகவும் பசியோடவும் வீட்டுக்கு திரும்பி வந்தான். வீட்டில் அம்மாவும் இல்லை. யாக்கோபு மட்டும் சமையல் அறையில் இருந்தான். சிவப்பு நிற கூழ் சமைச்சிக்கிட்டு இருந்தான். யாக்கோபு, எனக்கு அந்த சிவப்பு கூழை கொஞ்சம் கொடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்படியே விட்டால் நான் செத்துடுவேன். உடனே சாப்பிட வேணும்னு ஏசா யாக்கோபு கிட்ட கேட்குறான். ஏசா ரொம்பவே களைச்சி போயிருக்கிறத பார்த்ததும் யாக்கோபு, இதுதான் சாக்குன்னு, நான் ஏன் உனக்கு கஷ்டப்பட்டு சமைச்சதை சும்மா கொடுக்கணும்? எனக்கு உன்னோட முதல் மகனுக்குரிய உரிமை கொடு, அப்புறம் நான் சிவப்பு கூழை கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். ஏசாவுக்கோ பயங்கரமான பசி, அம்மாவும் இல்லை. அதனால் யாக்கோபு, இப்படியே விட்டால் நான் செத்து போயிடுவேன். நீயே முதல் மகனுக்குரிய உரிமை எடுத்துக்கோ, எனக்கு சாப்பிட கொடு, இல்லைன்னா செத்துடுவேன்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் யாக்கோபு ஏசாவுக்கு சிவப்பு கூழை குடிக்க கொடுக்குறான். ஏசா கூழ் குடிச்சிட்டு பசி ஆறுனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போகிறான். அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிற வீட்டில் முதல் மகனுக்கான உரிமையை இந்த கூழுக்காக அலட்சியம் விட்டுட்டான்னு, அதனால தான் ஏசாவுக்கு ஏதோம் அப்படின்ற பேர் வந்தது. ஆபிரகாம் காலத்தில் வந்த மாதிரியே ஈசாக்கு குடியிருக்கும் தேசத்துலேயும் மறுபடியும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. மழை இல்லை, விவசாயம் பண்ண முடியல. ஆடு மாடுகளுக்கு மனுஷனுக்கு உணவுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் ஈசாக்கு வேற ஊருக்கு போகலான்னு கிளம்பி போகிறார். கேராகு அப்படின்ற ஊருக்கு வந்தார்.
எல்லாரும் இரவு தங்கலான்னு ஓய்வு எடுக்கிறதுக்காக தூங்குனாங்க. அப்போது கனவுல கர்த்தர் ஈசாக்கோட பேசுகிறாரு. எகிப்துக்கு போக வேணாம், இங்கேயே கேராகலையே இருன்னு சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி உன்னையும் உன்னோட சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஈசாக்கு கர்த்தர் சொல் கேட்டு கேராகலையே குடியிருக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். கேராகோட ராஜா அபிமெலேக்கை போய் சந்திக்கிறார். ராஜா, நாங்கள் இருந்த தேசத்தில் பஞ்சம் வந்துடுச்சு. எனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களை பார்த்துக்கவும் பயிரிடவும் நாங்கள் குடியிருக்கவும் கேராகல அனுமதி தரணும்னு கேட்குறாரு. உங்கள் கூட இருக்கிற அந்த பெண் யாருன்னு ரெபேக்காவை பார்த்து கேட்குறாங்க. ஈசாக்கு ரெபேக்காவை மனைவின்னு சொன்னால் நம்மளை கொன்னுட்டு எல்லாத்தையும் எடுத்துப்பாங்கன்னு பயந்து இது என்னோட தங்கச்சின்னு சொல்கிறாரு. ராஜா தங்க அனுமதிக்கிறாரு. பல வருஷங்கள் கேராகல ஈசாக்கு வாழ்கிறாரு. ஒரு நாள் அபிமெலேக்கு ஊருக்குள்ளே சுற்றுப்பயணம் வந்துட்டுருக்காரு. அப்போ ஒருத்தர், அதோ அதுதான் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்த ஈசாக்கோட கூடாரன்னு சொல்கிறார். அபிமெலேக்கு குதிரையிலிருந்து இறங்கி ஈசாக்கை பார்க்கலாம்னு வீட்டுக்கு போகிறாரு. சிரிப்பு சத்தம் கேட்குது. இது கேட்ட அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக போய் பார்க்குறாரு. உள்ள ஈசாக்கும் ரெபேக்காவும் சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அபிமெலேக்குக்கு ஒன்றும் புரியலை. சபைக்கு வர வச்சு ரெபேக்கா யாருன்னு கேட்குறாரு. உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிச்ச ஈசாக்கு, இது என்னோட மனைவி தான், எங்கே உண்மையை சொன்னால் நீங்கள் என்னை கொன்னுடுவீங்களோன்னு பயந்து தான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். அட பாவி, என்ன காரியம் செஞ்சு உன்னோட சகோதரின்னு நினச்சி யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? எல்லார் மேலேயும் பாவம் வந்திருக்குமே அப்படின்னு கண்டிச்சுட்டு சபையை பார்த்து, எல்லாரும் கவனிங்க, இனிமே ஈசாக்கையும் ரெபேக்காவையும் யாராவது தொட்டிங்கன்னா அவங்கள நான் கொன்னுடுவேன்னு அறிவிக்கிறார். ஈசாக்கு நிலத்தில் இப்போ விதை விதைக்கிறதுக்கு இது விதைப்பு காலம். சரியான சமயத்தில் விதை விதைக்கிறார். சரியான மழையும் பெய்யுது, சரியான நேரத்தில் கிணறுல தண்ணியும் வருது. விவசாயம் நல்லபடியாக நடந்துட்டு வருது. இந்த வருஷத்தில் அறுப்பு காலமும் வருது. கர்த்தர் ஈசாக்கை முழுசாக ஆசீர்வதிச்சிருக்கார். ஈசாக்கு விதைச்சது 1 மடங்கு, ஆனால் அவருடைய அறுவடையோ 100 மடங்கு. இதனால் ஈசாக்கு மிகுந்த செல்வந்தர் ஆகிறார். அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் அதிகமாக அவரோட செல்வம் பெருகிடுச்சு. ஆடுகளும் மாடுகளும் பயங்கரமாக பெருகிடுச்சு. 100கணக்கான வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஈசாக்கு கிட்ட. இதை எல்லாத்தையும் பார்த்து அபிமெலேக்கும் அந்த நகரத்து செல்வந்தர்களும் ஈசாக்கு மேலேயும் பெலிஸ்தியர் மேலேயும் பயங்கர பொறாமை வச்சாங்க. பொறாமைனால என்ன செஞ்சாங்கன்னா, ஆபிரகாம் காலத்தில் தோண்டின கிணத்துல இருந்து தான் ஈசாக்கோட வயல்வெளிக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிணத்துல மண்ணை போட்டு அந்த கிணத்தை மூடிட்டாங்க. விவசாயத்துக்கு தண்ணி வராமல் பண்ணிட்டாங்க. அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை வர வச்சு, இனிமே நீ எங்கள் ஊரில் இருக்க வேணாம், நீ வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு துரத்திடுறாரு. மறுபடியும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியில் ஈசாக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒரு பள்ளத்தாக்கு வருது. ஈசாக்கு கூடாரம் போடுறாரு. ஆபிரகாம் காலத்தில் வெட்டின கிணறுகளில் மண்ணு போட்டு நிரப்பி இருந்தாங்க. அந்த எல்லாத்தையும் தூர்வாரி தண்ணி பார்க்குறாங்க. உடனே அங்கே இருந்த மேய்ப்பருங்க சில பேர் வந்து, இது எங்களுடைய கிணறு அப்படின்னு ஈசாக்கோட மேய்ப்பர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு கிணறு தூர்வார போகிறாங்க. அங்கேயும் வராங்க, அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. மறுபடியும் 3ஆவதாக ஒரு இன்னொரு கிணத்துல வந்துடுறாங்க. இப்போ யாருமே வரல. இதனால ஈசாக்கு அந்த இடத்துக்கு ரெகோபோத்னு பேர் வைக்கிறார். அதுக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்ன்றது அர்த்தம்.
ஈசாக்கு ஊரை விட்டு போனதுக்கப்புறம் அரசவை கூட்டத்தில் நிறைய வாக்குவாதங்கள் வருது. ஏன் அப்படின்னா, ஈசாக்குடைய தானியங்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் வழியாக, வியாபாரங்கள் வழியாக அரசாங்கத்துக்கு நிறைய வருவாயும் அந்த ஊரும் செழிச்சு இருந்துச்சு. ஈசாக்கு போனதும் ஒரு பெரிய அளவில் அவங்க வியாபாரத்தில் அவங்க சரிவு சந்திக்கிறாங்க. இதை பார்த்த அபிமெலேக்கு கூட இருந்த அமைச்சர்கள், ஈசாக்கை கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சிருக்காரு, அவர் இருந்த வரைக்கும் இந்த பட்டணம் செழிப்பாக இருந்தது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஆனால் இப்போவும் ஈசாக்கும் இன்னும் பெருகிக்கிட்டே போகிறார். இப்போ போன இடத்துலையும் அவர் கை வைக்கிறது எல்லாமே செழிப்பாகவும் வெற்றியாகவும் அமைஞ்சிருக்குன்னு தகவல்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மக்களும் அதை தான் பேசிக்கிறாங்க. அவர் ஆட்களை திரட்டி வந்து நமக்கு ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு கிட்ட சமாதானம் ஆகிறது தான் நமக்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நல்லது அப்படின்னு அரசவை கூட்டத்தில் எல்லாருமா கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை சந்திக்க ஈசாக்கு குடியிருந்த பள்ளத்தாக்குக்கே போகிறாரு. அமைச்சர்கள் சிலரும் அவர் கூடவே போகிறாங்க. இங்கே எதுக்காக வந்தீங்க? உங்கள் கூட நான் வாழ முடியாதுன்னு என்னை துரத்தி விட்டீங்க, இப்போ எதுக்கு என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு ஈசாக்கு கோபத்தோடு கேட்குறாரு. அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து, கர்த்தர் உன்னை மிகவும் ஆசீர்வதிச்சிருக்காரு, நானும் நீயும் ஒரு ஒப்பந்தம் போடணும், அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் எப்படி உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் எந்த கெட்டதும் செய்யாமல் நல்லபடியாகவே இருந்தோமோ அதே மாதிரி நீயும் உன்னோட சந்ததியும் எங்கள் கூட எந்த சண்டையும் செய்யாமல் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு ஆணையிட்டு கொடுன்னு சொல்கிறார். ஈசாக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் விருந்து செஞ்சு நைட்டு சாப்பிட வைக்கிறார். அப்புறம் விடியற் காலையில் எழுந்திரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அபிமெலேக்கு போயிடுறார். ஈசாக்கோட மூத்த பையன் ஏசாவுக்கு 40 வயது ஆகும்போது 2 ஏத்தியன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அவங்க 2 பேருமே ரெபேக்காவோட சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதே இல்லை. ஈசாக்கை கனம் பண்ணுற மாதிரியும் நடந்துக்கல. அதனால் ஈசாக்கோட மருமகள்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பெரிய தலைவலியாகத்தான் இருந்தாங்க. ஆனால் இன்னும் யாக்கோபுக்கு திருமணம் ஆகலை. சில வருஷங்கள் கழித்து ஈசாக்கு வயது முதிர்ந்தவரானார். 2 கண்களும் பார்வையிழந்து போகுது. அவர் ஒரு கனவு காண்றாரு. கனவு கண்டு முடிச்சதும் நம்முடைய இறுதி நாள் வந்துடுச்சுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏசாவை கூப்பிடுறாரு. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஏசா ஏசான்னு கத்துறாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட ரெபேக்கா அவங்க என்ன பேச போகிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆர்வமாக ஒளிஞ்சு வராங்க. ஏசா வராரு. என் மகனே ஏசா, நீ உன்னோட வேட்டையாடுற ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து அதை ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சு கொண்டு வந்து எனக்கு கொடு. நான் அதை சாப்பிட்டு என் ஆத்துமா சந்தோஷமாகவும் உன்னை நான் மனப்பூர்வமாகவும் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இதை ரெபேக்கா ஒளிஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. ரெபேக்கா யாக்கோபை கூப்பிட்டு, நீ சீக்கிரமாக நம்ம ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை பிடிச்சிட்டு வா, நான் அதை ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சு தரேன், அதை கொண்டு போய் நீ அதை உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து ஏசாவோட ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாக்கோபு இதை கேட்டதும் பயந்து போய், அம்மா, ஏசா உடம்புக்குள்ள நிறைய முடி இருக்கும், அவர் என்னை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா நான் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு பதிலாக சாபத்தை வாங்கிக்குவேன், வேணாமான்னு பயப்படுறாரு. அதுக்கு ரெபேக்கா, உன் மேலே விழுற சாபம் என் மேலே விழட்டும், அம்மா சொல்கிறத மட்டும் கேளு, நான் சொன்னதை போய் செய்யின்னு சொல்கிறாங்க. யாக்கோபு அவங்க சொன்ன மாதிரியே ஆட்டு மந்தைக்கு போய் நல்ல வெள்ளாட்டுக்குட்டியாக 2 பிடிச்சு கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. ரெபேக்கா அந்த வெள்ளாட்டு கறியை நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக சமைக்கிறாங்க. ஏசாவோட விலையுயர்ந்த ஆடைகளை கொண்டு வந்து யாக்கோபு கிட்ட கொடுத்து அதை அணிய சொல்கிறாங்க. அப்புறம் வெள்ளாட்டு முடிகளை எடுத்து யாக்கோபுடைய கழுத்துலையும் கையிலையும் காலிலையும் போட்டு ஏசா மாதிரியே ஜோடித்து சமைச்ச உணவையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்பா, நான் ஏசா வந்திருக்கேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரியே வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சு கொண்டு வந்துருக்கேன், சாப்பிட்டு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு யாக்கோபு. ஈசாக்குக்கு நம்ப முடியல, ஒன்றும் புரியலை. உனக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் வேட்டை சிக்கியிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உம்முடைய தேவன் எனக்கு வேட்டையை உடனே கிடைக்கும்படி செஞ்சாருன்னு சொல்கிறாரு. குரல் யாக்கோபுடையது, ஆனால் வந்திருக்கிறது ஏசா. ஈசாக்குக்கு ஒரே குழப்பம். ஈசாக்குக்கு நம்பிக்கையே வரலை. சரி, என்கிட்ட வா, உன்னை நான் தடவி பார்க்கணுன்னு கூப்பிட்றாரு. கை கால் எல்லாம் தடவி பார்க்குறாரு. கை கழுத்து எல்லாம் முடிகளாக இருக்குது.
உருவம் ஏசாவோடது, ஆனால் குரல் யாக்கோபு குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறார். மறுபடியும் மகனே நீ ஏசாதானான்னு கேட்குறாரு. யாக்கோபு கொஞ்சமும் தயங்காமல் ஆமாம் நான் ஏசாதான்னு சொல்கிறார். சரி நீ வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்ததை குடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாரு. திராட்சை ரசமும் குடிக்கிறாரு. ஆனாலும் மனசில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சரி என்கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடுன்னு சொல்கிறாரு. கிட்ட போனதும் ஏசாவோட ஆடையில் இருந்த வாசனையை முகர்ந்து பார்க்குறாரு. இது ஏசாதான். கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை இந்த ஆடையிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுப்பார். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் செய்வாங்க. உன்னோட சகோதரனுக்கு நீ எஜமானா இருப்ப. உன் தாயின் பிள்ளைகளும் உன்னை வணங்குவாங்க. உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்களாகவும் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவும் இருப்பாங்கன்னு ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அமைதியாக வெளியில் வந்துடுறாரு. ஏசா நடந்தது எதுவுமே தெரியாமல் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சு ஈசாக்கு கொண்டு போகிறாரு. அப்பா நான் ஏசா வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரியே வேட்டையாடி கொண்டு வந்து ருசியுள்ள பதார்த்தமாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஈசாக்கு பிரமிச்சு வெட்டத்து போகிறாரு. நீ போன கொஞ்ச நேரத்தில் உன் தம்பி வந்து அவன்தான் ஏசான்னு சொல்லி என்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அவன்தான் எல்லாத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் ஏசா ஐயோ இப்படி ஆயிடுச்சே. அவன் பேர் யாக்கோபு தானே, அதுதான் இந்த மாதிரி அவன் செஞ்சிட்டான். ஏன்னா யாக்கோபுக்கு எத்தன் அப்படின்ற அர்த்தம். அவன் இதுக்கு முன்னாடி கூட இப்படி தான் என்னை தந்திரமாக ஏமாற்றிட்டான். ஒரு சிவப்பு கூழுக்காக என்னுடைய முதல் மகனுக்குரிய உரிமையை அவன் தந்திரமாக நயவஞ்சகமாக என்கிட்டருந்து வாங்கிட்டான். இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்டானேன்னு ரொம்ப மனம் கசந்து ஏசா அழுகுறாரு. சரி நான் அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, என்னையும் ஆசீர்வதிங்க, அவங்கக்கிட்ட இந்த ஒரே ஆசீர்வாதம் கூடவா இல்லை, எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டீங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு அழுது புலம்புறாரு. இதை கேட்ட ஈசாக்கு ரொம்பவும் மனம் கசந்து, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் கத்தினாலே பிழைத்து உன்னோட சகோதரனை சேவிப்ப. உன்னோட நேரம் வரும்போதோ அவனை ஜெயிப்பன்னு ஆசீர்வதிக்கிறாரு. இந்த சம்பவத்தினால ஏசா யாக்கோபு பகையாளியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டார். சீக்கிரமாக தந்தை இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் இவனை கொன்ற வேண்டியதான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார்.